ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கைன்மாஸ்டரில் வீடியோ எடிட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்மளோட சேனலை முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா ஓடி போய் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே வேணும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோரில் கைன்மாஸ்டர்னு போட்டிங்கன்னா இப்படி வரும். ஓகே, அதை கிளிக் கொடுத்துக்கோங்க. கிளிக் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகே, இந்த கண்டினியூ டு ஆப் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துக்கோங்க. அப்படின்னா இதுக்கு முன்னால் கைன்மாஸ்டர் யூஸ் பண்ணி அதை சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து கேட்கவா, அதை வந்து எடுத்து தரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. வேண்டாம் வேண்டாம்னு கொடுத்துக்கோங்க, வேணும்னா வேணும்னு கொடுத்துக்கோங்க. ரிமைண்ட் மீ லேட்டர்னு நான் கொடுக்குறேன், கேன்சல் கொடுக்குறேன். ஓகே, ஆட்ஸ் இதில் வரும். ஏதாவது சும்மா ஒரு வீடியோ எடுக்கிறீங்களா, இல்லை ஒரு மூவி மாதிரி எடுக்கிறீங்களா, இல்லை வந்து ஏதாவது ஷார்ட் வீடியோஸ் அந்த மாதிரி எடுக்கிறீங்களா, அப்படி வந்து நிறைய விதமான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்படி எடுத்துட்டேன் நான் வந்து அதில் போயிட்டு கேலரியில் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, அந்த அம்புக்குறி மாதிரி பட்டதை கொடுத்துக்கோங்க. இல்லை வாட்டர் மார்க் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. ஓகே, இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் எடிட் வந்து லேயர் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். லேயரை கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா இமேஜ் இருக்குது. ஏதாவது ஒரு இமேஜ் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இது நீங்கள் மேலே வந்து இப்படி செட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோக்கு மேலே ஒரு இமேஜ் செட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஓகே, கேன்சல் எப்படி கொடுக்கணும்னா இதை வந்து திருப்பியும் ஒர்க்கை கொடுத்துட்டு அப்புறம் டெலிட் பட்டன் கொடுக்கணும். ஓகே, அதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னா எஃபெக்ட் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா கெட் மோர் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வந்து ஸ்டோர்லேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சிலது வந்து ப்ரீமியமாக இருக்கும், சிலது வந்து ஃப்ரீயாகவே இருக்கும். ஓகே, பேசிக் எஃபெக்ட்னு இப்போ ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் காசியன், இன்னொன்று மொசைக் அப்படின்னு சொல்லிட்டு மொசைக் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம எந்த பார்ட்டில் வந்து சூஸ் பண்ணுறோன்னு நீக்கியும் வச்சுக்கலாம். ஓகே, நம்ம வந்து இந்த லென்த்தில் வேணும் அப்படின்னு நம்ம வந்து ஹைட் பண்ணிக்கலாம். ஓகே, இது இந்த எஃபெக்ட்டு. ஓகே, அதுக்கப்புறமா வந்து ஸ்டிக்கருங்கிற போது நம்ம எந்த ஸ்டிக்கர் வேணாலும் வச்சுக்கலாம். நான் அந்த எக்ஸாம்பிளுக்கு பால் வச்சுக்கிறேன். ஓகே, அது வந்து எங்கே இருக்கணும் எல்லாமே வந்து நம்ம அந்த ஸ்டிக்கர் கொடுத்து ஓகே, இப்போ வந்து எவ்வளோ சின்னதாக இருக்கணுமா பெருசாக இருக்கணுமா எல்லாமே நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, அப்புறம் வந்து டெஸ்ட்டு நீங்கள் வந்து இதாக டெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஜாய்ஃபுல் ஹார்ட் அஜி அப்படின்னு போடுறேன். ஓகே, இது டெஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து என்ன அனிமேஷன்னா ஃபேடுனா இப்படி மினி வரும், அது பாப்னா இப்படி திடீர்னு வந்து வரும், ஸ்லைட் ரைட்னா ரைட்லேருந்து அப்படி வரும் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். எவ்வளோ ஸ்பீடில் வரணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். சரியா? ஓகே, இதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஓகே, ஓவரால் அனிமேஷனும் நீங்கள் வந்து பிளிங்கா ஃப்ளிக்கரா பல்ஸா இப்படி நிறைய எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, அப்புறம் அவுட் அனிமேஷன் அது கொடுத்துக்கலாம். ஆல்ஃபா அதாவது ஒப்பாசிட்டி வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நீங்கள் இப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா குறைஞ்சி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கும். பார்த்தீங்களா, தெரியாமல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இருக்குது ஆனால் தெரியாமல் இருக்குது, அது மாதிரி இருக்கும். ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ரொட்டேட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அப்புறம் மிரரிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்புறம் பிளெண்டிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்மளோட ஓகே தலைக்குத்துறை இருக்குது, அதை ரொட்டேட் ஆப்ஷனில் போய் திருப்பி ரொட்டேட் பண்ணிட்டீங்கன்னா அது நார்மலாகிடும். ஓகே, மிரரிங் அதே மாதிரி தான். ஓகேவா, டெஸ்ட் ஆப்ஷன் வந்து எங்கே இருக்கணும், சைடில் இருக்கணும், நடுவில் இருக்கணுமா, இங்கே இருக்கணுமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே இந்த மேலேயா ஏதாவது நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, உங்களுக்கு எது இஷ்டமோ அது வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, அப்படி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஓகே, இதெல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. ஷேடோ, க்ளோ, பேக்ரவுண்ட் கலர் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது மாதிரி இருக்கணும் அப்படின்னா எனேபிள் கொடுத்துட்டு இந்த இதை ப்ரெஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது கலர் தேவை அப்படின்னா அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்படி அந்த கலர் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, வேண்டாம் கொடுத்துக்கோங்க. ஃபுல் வித் பேக்ரவுண்ட் கொடுக்கணுன்னாலும் அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, எனக்கு தேவையில்லை, நான் கொடுக்கல. ஓகே, ஹேண்ட் ரைட்டிங் மீன்ஸ் இந்த ஹேண்ட் ரைட்டிங் இருக்கிற இடத்துல மட்டும் நீங்கள் ஏதாவது கொடுத்துக்கலாம். பார்த்தீங்களா வருது, இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, வேண்டாம்னா இது கொடுத்துட்டா போதும். ஓகே, இன்னும் வேணும் தெரியாமல் டெலிட் பண்ணிட்டேன்னா இந்த கீழே இருக்க கொடுக்கணும், வேணும்னா டெலிட் கொடுத்துட்டா போதும். ஓகே, லேயரில் வந்து இதெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து மீடியாங்கிற போது நீங்கள் வந்து எதை சூஸ் பண்ணுறீங்களோ அதுலேருந்து உங்களோட மீடியாவிலேருந்து ஆடியோ வந்து இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணணுன்னா நீங்கள் வந்து அதிலே கொடுத்துருப்பாங்க. இந்த இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டோர் இல்லாமல் உங்களோட ரெக்கார்டிங்ஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதிலே வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு தருவீங்க. அது பாசிட்டிவாக இருக்கட்டும் நெகட்டிவாக இருக்கட்டும், நான் அதை ஏற்றுப்பேன்.